ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரெண்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சூப். ஒரு உடம்பு சரியில்லாதவங்க, பசங்க டயர்டாக இருக்காங்க, ஸ்கூல் போயிட்டு வந்திருக்காங்க, அவங்கள பூஸ்டப் பண்ணுறதுக்கு, பெரியவங்களுக்கு, மோஸ்ட்லி சின்ன பசங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உடம்போட இம்யூன் பவர் அதிகரிக்கிறதுக்கும் நல்லா பசியை தூண்டுறதுக்கும் நம்ம இந்த சூப் கொடுக்குறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 நாளாவது கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம அந்த சூப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் வெங்காயம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம், பூண்டு கொஞ்சம். இதை நம்ம தாளிக்கும் போது பட்டர் இருந்தால் பட்டர் போடலாம், அப்படி இல்லைனா நம்ம எண்ணெய் இருந்தாலும் எண்ணெயை பயன்படுத்திக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது வந்து நம்ம லாஸ்ட்டாக சூப் வச்சு கொதிக்கும் போது தண்ணி ஊற்றி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கி அதில் ஊற்றினா போதும். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேரட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லலாம். மெயினாக நம்ம கண்ணுக்கு அது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணுது. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா நமக்கு விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் கே இதெல்லாமே வந்து இருக்குது. இதுலேயும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீன்ஸ் பார்த்திங்கன்னா சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு நார்ச்சத்துள்ள ஒரு நல்ல ஒரு காயின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இது வந்து மலச்சிக்கல் பிரச்சனை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு, அப்புறம் இதுலேயும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குற விஷயங்கள் இதில் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை பட்டாணி ஆக்சுவலி வந்துட்டு இதில் வந்து கால்சியம், இரும்பு சத்து, புரதம், மெக்னீஷியம், பொட்டாசியம் இது எல்லாமே இருக்குது. இதுலேயும் விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸு, அப்புறம் விட்டமின் இ, விட்டமின் கே இது எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் நம்ம இந்த பச்சை பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும்போது அது காயோடு வாங்கி அந்த பட்டாணியை மட்டும் வெளியே எடுத்து பயன்படுத்துறது தான் நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா தனியாக பட்டாணி பாக்கெட்டாக வைப்பாங்க, அது பார்த்திங்கன்னா ரசாயன முறையில் கலர்லாம் கலந்து விற்கிறாங்க. அது வந்து கண்டிப்பாக ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை காயாக வாங்கி பயன்படுத்துங்க. அதான் ரொம்ப நல்ல விஷயம். இப்போது நம்ம வந்து இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 1/2 கப் பட்டாணி, ஒரு 1/2 கப்போட கொஞ்சம் கம்மி சின்ன ஒரு வெங்காயம், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர். ஓகே, இதை நம்ம இதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சு எப்படி செய்கிறன்றதை பார்த்துருவோம். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கேன். ஆக்சுவலி நம்ம குக்கர் மூடி போட்டுலாம் இதை பண்ண போகிறதில்ல, நார்மல் ஓப்பனில் வச்சுட்டு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 1/2 ஸ்பூன் பட்டரை வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். பட்டரை வந்து நல்லா இது பண்ணி விடுவோம், கரைஞ்சிரும். அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம அதிலே வந்துட்டு கொஞ்சம் பூண்டு வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை போட்டுருவோம். நம்ம இது பட்டர் தான் போடணுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எண்ணெய் கூட போடலாம். பட்டர் போட்டோம்னா கொஞ்சம் அந்த ஸ்மெல் வந்துட்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு ட்ரெண்டியான ஸ்மெல்லாக இருக்கும். அது பண்ணும்போதே நமக்கு செஞ்சு பார்க்கும்போது தெரியும் அந்தளவுக்கு இருக்குன்ட்டு. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக கூட தேவையில்லை. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் இந்த பட்டர்லாம் கொஞ்சம் இதுவாகிட்டு இந்த பூண்டை கூட நல்லா மிக்ஸ் ஆகும்போது நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் லைட்டாக. அதுக்கப்புறமா வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுக்கிற அந்த 1/2 கப் வெங்காயத்தை வந்து அதில் போட்டுடுறேன். ஆனியன் வந்து நமக்கு ரொம்ப ரோஸ்ட் ஆகணுன்றதில்ல, ஓரளவுக்கு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம அதை வதக்கினா போதும். வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். இது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம கேரட்டை போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டு ஆனியன் வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க 1 கப் கேரட்டு இது முதல்ல போட்டு கொஞ்சம் லைட்டாக திருப்பி விடுவோம், மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா.
ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அதிகமாக வச்சிடாதீங்க. அதிகமாக வச்சிங்கன்னா டக்குன்னு அடிப்பிடிக்க ஆரம்பித்த மாதிரி ஆகிடும். நமக்கு வந்து நல்லா இது பட்டர் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிட்டு இப்போ லைட்டாக இது வேணால் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் இது மெயினாக வந்து வேக வைக்கிறது தான் நமக்கு மெயின். அதுக்கப்புறம் ஒரு கப் பீன்ஸை போட்டுடலாம். அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 பேருக்கு வர மாதிரி சூப் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் அதிகமாக பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, கம்மியாக பண்ண போகிறதுனா அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் வந்து ஒரு மொத்தமாக ஒரு மீடியம் சைஸ் கேரட் ஒரு 3 போட்டிருப்பேன், ஒரு 15 பீன்ஸ் போட்டிருப்பேன். ஆக்சுவலி அந்த சின்ன பவுலில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரு கப்பு தான் வந்தது. ஓகே, இதையும் நல்லா கலந்து விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 1/2 கப் பச்சை பட்டாணி, இதையும் நல்லா கலந்து கொடுத்துருவோம். கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக இதை வந்துட்டு இந்த சூட்லேயே கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக விட்டுருவோம். வேகிறது வந்து கொதிக்கிற அளவுக்கு அப்படியே கொதித்து ஆவிரி போகிற அளவுக்கு வேக வைக்க போகிறதில்ல. நான் மீடியம் ஃப்ளேமில் தான் ஒரு 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் வரைக்கும் இந்த காய் நல்லா வேகணும். ஏன்னா வெந்து ஆவிரி போயிட்டால் நமக்கு அதனுடைய சத்துக்கள் எதுவுமே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் கொஞ்சம் ஆவிரி போகாத அளவுக்கு நம்ம வந்துட்டு அதை வந்து கரெக்டாக ஒரு மீடியம் ஃப்ளேம் அதில் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு கூட ஒரு 30 மினிட்ஸ் நல்லா வேக வச்சோம்னா அந்த தண்ணிக்குள்ளேயே அந்த சத்து அப்படியே இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அதை நம்ம குடிக்கும்போது உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே கிடைக்கும் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் அதை வேகமாக கொதிக்க வச்சு வேஸ்ட் பண்ணுறாதீங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நார்மலாக கொதிக்க விட்டுருங்க. நான் ஆக்சுவலி இதுக்கு வந்து நார்மல் மூடி தான் போட போகிறேன், அதுக்குள்ளேயே கொதிக்கணுன்றதுக்காக. ஓகே, இதுக்கு ஒரு 1 லிட்டர் தண்ணி இப்போ நான் வந்து ஊற்ற போகிறேன் இதில். ஏன்னா 4 பேருக்கு வேணும், அதனால் 1 லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறேன். அரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இன்னொரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நமக்கு வந்துட்டு உப்பு நமக்கு அளவு தெரியும்னா இப்போயே கூட போட்டுடலாம். இல்லை அப்படின்னா நமக்கு காயில் நல்லா வேகட்டுன்னு ஒரு பாதி டைமில் கூட கொஞ்சமாக போட்டு அதுக்கப்புறம் நம்ம சூப் தேவைன்னும் போது நம்ம டேஸ்ட் பண்ணும்போதும் பார்த்து போட்டுக்கலாம். இப்படி நம்ம அந்த காயை வேக வைக்கிறதுக்கான தண்ணி வந்து நான் 4 பேருக்கு மேலே 1 லிட்டர் ஊற்றிருக்கேன். இந்த 1 லிட்டர் எப்படி பார்த்தாலும் நமக்கு 3/4 லிட்டருக்கு கம்மியாகிடும். 3/4 லிட்டரோட கொஞ்சம் கம்மியாக ஆகிடும். அந்தளவுக்கு இது வந்துட்டு வேகணும் ஃபுல்லாகவே. ஓகே, இப்போ இது நல்லா வேகட்டும். உப்பு மட்டும் இப்போதைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டு விட்டுறேன். ஸ்பூன் சின்னதுன்றதுனால 1/2 ஸ்பூன் தான் இது. நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. இதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு மூடிட்டோம்னா ஓகே. மேலே மூடி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வந்து நல்லா பாயில் ஆகட்டும். நம்ம அது பாயில் ஆனதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவை கலந்து அது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா காய் எல்லாமே ஃபுல்லாக வெந்துருச்சு. தண்ணியை வந்து ஒரு 3/4 லிட்டரை விட கொஞ்சம் கம்மியாகவே சுண்டிடுச்சு. நம்ம 1 லிட்டர் வச்சோம் தண்ணி, முதல்ல நல்லா இது வரைக்கும் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகிறதுக்காக ஆல்ரெடி எடுத்து வச்சு அந்த 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் கலக்கி அதை ஊற்ற போகிறோம். ஏன்னா இது ஊற்றும்போது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கிடைக்கும், திக்னஸ் கிடைக்கும், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு. ஓகே, ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வரட்டும். இது கொதி வந்தவுடனே நம்ம அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் லாஸ்ட்டாக இறக்கும்போது மிளகுத்தூளும் போட்டு கொஞ்சம் கொதி வந்து இறக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம்
ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு இந்த தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிச்சுதுன்னா நல்லா அதோட மிக்ஸ் ஆகிடும். ஒரு கலரி விடுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தண்ணியாக இருந்து இப்போ பார்த்தாலே தெரியும் சூப்பர். இந்த கன்சிஸ்டன்சி பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஒரு 2 or 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ்னாலும் நம்ம இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுருவோம். கன்சிஸ்டன்சி தெரியுது உங்களுக்கு? சூப்பர் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கணும். நான் வந்து 1 ஸ்பூன் போட போகிறேன். 4 பேர் இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கூட இறக்கிட்டு அந்த சூட்லேயே கூட போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு காரம் தேவை உள்ளவங்க தனியாக கூட போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. அதனால் ஸ்பைசியை பொறுத்து தான் நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ண போகிறது. இப்போ நமக்கு தேவையான அளவு நான் ஒரு ஸ்பூன் மட்டும் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கொத்தமல்லி தழையை தூவி விட்டுறேன். தூவியாச்சு. கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா நமக்கு சாப்பிடும்போது அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் சூப்புக்கு. அப்படி கன்சிஸ்டன்சியெல்லாம் பக்காவாக வந்துருச்சு. தண்ணியெல்லாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்குது. நமக்கு இதில் இருக்கிற அந்த இம்யூன் பவர் வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்களுக்கு, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டவொடனே நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம கலந்துக்கிற அந்த கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இது எல்லாமே ஒரு நல்ல நார்ச்சத்து கொண்ட ஒரு பொருளாக இருக்கிறதுனால இன்னும் உடம்புக்கு நல்லா பூஸ்டப் ஆகும். ஒரு ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னா அந்த டைமில் ஒரு ஈவினிங்கில் இந்த மாதிரி ஒரு சூப் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு நல்லா இன்னும் உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலீஃபாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக இப்போ நம்ம கொத்தமல்லி பத்திர போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற 1 ஸ்பூன் மிளகுத்தூளை வந்துட்டு போட்டுருவோம். சும்மா லைட்டாக தூவி விடுவோம். கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன். ஏன்னா 1 ஸ்பூன் முழுசாக போட்டு அப்புறம் காரம் அதிகமாக இருக்குன்னா நான் கஷ்டமாக போய்டும். அதனால் வந்துட்டு இப்படி நான் 3/4 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். தேவைன்னா அதுக்கப்புறமா நம்ம கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொதி வர விட்டு எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுருவோம் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கணும் ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். தேவைன்னா உப்பு இப்போயே கலந்துக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். ஓகே, உப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது. கொஞ்சமாக சேர்ப்போம். கலக்கிடுவோம். வெஜிடபிள் சூப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் வந்துட்டு இந்த கார்ன் வந்துட்டு நீங்கள் நல்லா தண்ணியில் கலந்து வச்சுட்டு நீங்கள் ஊற்றும் போதும் நல்லா கலக்கி வச்சு ஊற்றுங்க. ஏன்னா அந்த டைமில் அப்படியே கலந்து அப்படியே ஊற்றிட்டிங்கன்னா அடியில் அப்படியே மாவு கட்டி கட்டியாக நின்றுடும். அதனால் நீங்கள் அதை கலக்கும் போதும் நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா அந்த சூப்பில் கரெக்டாக வந்துட்டு திக்னஸ் ஆகிடும். சூப்பு கரெக்டான பதத்துக்கும் ரெடியாக இருக்குது. காய்கறிலாம் நல்லா வந்துருச்சு. இதை இப்போ எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். எல்லாமே போட்டாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். நம்ம அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிடுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் வெஜிடபிள் சூப் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே சூப்பராக இருக்குது. சுட சுட ரெடியாக இருக்குது. சர்வ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் தமிழ் ட்ரெண்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.